ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் குருவை தொடரும் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி. கடந்த வாரத்தில் நாம் எலியாவை தொடர்ந்த எலிசா என்கிறதுல பார்த்தோம். இந்த வாரம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவரை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அல்லேலூயா. எலிசா சூனேம் என்கிற ஊருக்கு அடிக்கடி போவார். அங்கே ஊழியத்தின் விஷயமா போவார். சில நேரம் இஸ்ரேல் மக்களை சந்திப்பார், அங்கே இருக்கிற மக்களை சந்திப்பார், அவர்களுக்காக ஜெபிப்பார். இப்படி அவர் ஒரு விசிட்டிங் போவார், ஹவுஸ் விசிட்டிங். அதே போல் பட்டணத்தை விசிட் பண்ண போவார். அப்படி போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பம், அந்த பெண்மணி அவரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அங்கே ஜெபம் பண்ணிட்டு போவார். இது யதார்த்தமாய் நடக்கக்கூடிய ஒரு ஜெபங்கள். எப்போ போனாலும் அந்த அம்மா விடாது, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் பாஸ்டர் போனோம், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம், இங்கே தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நல்லா அந்த பெண்மணி கவனிச்சுக்குவாங்க. அப்படி கவனிக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியின் இடத்துல இவருடைய சாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. இது மிக அவசியமானது. அந்த பெண்மணி தன் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி பேசிக்கிறாருன்னா, இதோ வந்துட்டு போகிறாரு, அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வராரு, ஜெபம் பண்ணுறாரு, இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்குறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தன்னுடைய கணவனிடத்தில் சாட்சி பகர்கிறாள். இப்போது தன்னுடைய ஊழியனை குறித்து, தன்னிடத்தில் வந்து ஜெபிக்கிற ஊழியனை குறித்த அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஒருவேளை அந்த எலிசா கண்டித்திருப்பார், ஆசீர்வதித்திருப்பார், ஆலோசனை சொல்லியிருப்பார், வரப்போகிறதை முன்னறிவித்திருப்பார். இதையெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது? வரும்போதெல்லாம் கேட்டிருக்குது. வரும்போதெல்லாம் கேட்கும்போது அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், தனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், தான் வாழ்க்கைக்கு எதுவுமே எதிர்பார்க்காம அந்த எலிசா சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். இதை பார்க்கும்போது அவளுக்கு ஒன்று புரிகிறது, இவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார் என்பதை அங்கே அவள் புரிந்து கொண்டு தன் கணவனிடத்தில் சாட்சி பகர்கிறாள். அல்லேலூயா. நாங்களும் சில இடங்களில் ஜெபம் பண்ண போவோம். சில வீடுகள்லாம் நாங்கள் இப்போ விசிட்டிங் போது ரொம்ப குறைஞ்சிச்சு. அநேகமாக ரேச்சலுடைய மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதிகமாக இருக்கும் விசிட்டிங். வருவோம்னு நினைக்கிறேன், வரணும்னு நினைக்கிறோம். விசிட்டிங் வரான்னு சொன்னால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு என்ன பண்ணி வச்சுருவாங்க, செஞ்சு வச்சுருவாங்க. சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணாது, வயிறு இருக்காது. நான் மெயினாக விசிட்டிங் குறைச்சது காரணமே என்னென்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு வீட்டில் போனால் டீ கொடுப்பாங்க, ஒரு வீட்டில் போனால் ஜூஸ் கொடுப்பாங்க, இன்னொரு வீட்டில் பால் கொடுப்பாங்க, இன்னொரு வீட்டில் ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. இப்படி மாறி மாறி சாப்பிட்டு வயிறு என்ன ஆகிடுது, வயிறு கெட்டு போய் சொன்னாலும் என்ன பண்ணுறதில்ல, கேட்க மாட்டாங்க. வயிறு கெட்டு போகிறதுக்கு போகாமே இருக்கலாம். அப்படி என்ன பண்ணுறதில்ல, காலை வைக்கிறது இல்லை. ஒரு ஆள் வயிற்றுல என்னென்ன சாப்பிட முடியும்? ஒரு ஈவினிங் விசிட்டிங் போனால் குறைஞ்சது 5 வீட்டிலேருந்து 10 வீடு வரலையும் போக முடியும். இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொன்று கொடுத்தா வயிறு என்னத்துக்கு ஆகுறது, வயிறு என்ன பண்ணாது, சரியாகாது. அப்போது நாங்கள் போகும்போது எங்களை குறித்து அந்த வீடு என்ன நினைக்கிறாங்களோ எங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் கூட வரவங்களுக்கு என்னுடைய மனைவிக்கும் தெரியாது.
ஆனால் அவங்க என்ன பேசிக்கிறாங்க என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. சில பேர் அங்கே போய் கால் வைக்கும்போது அவங்க ஏதோ கடவுளே வந்த மாதிரி நினைப்பாங்க. சில வீட்டில் நாங்கள் போகும்போது வந்துட்டாரேன்னு நினைப்பாங்க. யூரியா இப்போ வந்தார் அப்படின்னு நினைப்பாங்க. சில வீட்டுக்குள்ளே போனால் நாம் ஏன்டா இங்கே போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும் வீடு, அது மாதிரி இருக்கும். இவர் வேற வந்துட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சில வீடுகளில் எப்பயாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அல்லேலூயா. அப்போது ஒவ்வொருவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த சூனேமில் இருந்த அந்த பெண்மணி ஒரு கடவுளுக்கு பயந்த பெண்மணி. எப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்திருக்கிறா? கடவுளுக்கு பயந்த பெண்மணியாக இருந்திருக்கிறா. அதனால தான் அவளுக்கு தெரியுது, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. ஊழியன் சொல்லுகிற ஆலோசனை, ஊழியனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை எந்த கண்ணோக்கத்தோடு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கண்ணோக்கத்தோடு தான் உங்களுக்கு தெரியும் அது. அல்லேலூயா. ஆமாம், இன்று வரை ஊழியத்திற்கு வந்து முழு நேரமாக வந்து 2010 கிட்டத்தட்ட 15 வருஷம் முடிஞ்சிடுச்சு. பகுதி நேரமாக கணக்கு பார்த்தோன்னா 94, கிட்டத்தட்ட 31 வருடங்கள் ஆயிடுச்சு. இதுவரையிலையும் இவங்க வீட்டுக்கு போனால் இது கிடைக்கும், இவங்க எனக்கு செய்வாங்க, அதனால் அவங்க போய் பார்க்கணுன்ற எண்ணத்தோட ஒரே ஒரு நாள் கூட ஒரு வீட்லேயும் காலை வச்சது கிடையாது. அல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு அல்லே சொல்லுங்கள். இன்னி வரலையும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு போய் காலை வச்சதே கிடையவே கிடையாது. இந்த எலிசா போகும்போதெல்லாம் அவனுடைய நடக்கை, அவனுடைய பார்வை, அவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவள் கவனித்து கொண்டே இருக்க. அவள் சாட்சி சொல்லுகிறாள், நம் வீட்டிற்கு வந்து போகிற வருகிற மனுஷன், அடிக்கடி வந்து போகிற மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது அவங்க தப்பு என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அடிக்கடி சந்திக்கும் போது அவர்களை குறித்த ஒரு புரிதல் வந்துடும். அப்போ அவள் நினைக்கிறா, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு நான் என்ன செய்யணும், நம்ம ஏதாவது செய்யணுங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க 2 பேரும், கணவன் மணி. ஒரு கடவுளுடைய மனுஷனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு பேசிட்டு 2 பேரும் முடிவு செய்து ஒன்று செய்கிறாங்க. 10ஆம் வசனத்தை படிங்க. மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும், அதுல அவருக்கு ஒரு கட்டில், மேஜையையும், ஒரு மேஜை, நாற்காலியையும், ஒரு நாற்காலி, குத்து விளக்கையும் வைப்போம். ஒரு குத்து விளக்க வைக்கலாம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அவர் வரும்போது அங்க தங்கலாம். அவரு ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அப்போ அந்த பெண்மணி அந்த எலிசாவுக்கு எதையாகிலும் செய்யணும்னு நினைக்கிறா, யோசிக்கிறா. அவர் அடிக்கடி வராரு, வந்தால் அவர் தங்கிறதுக்கு நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவருக்காக இந்த மேலே ஒரு வீடு கட்டலாம். அந்த வீட்டில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு, இதெல்லாம் என்ன பண்ணலாம், வாங்கி வைக்கலாம். அவர் வந்தால் நலமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறா. அல்லேலூயா. கவனித்து பாருங்கள், என்றைக்கோ வந்து ஜெபிக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு அவன் நினைக்கிறா. அடிக்கடி சந்திக்கிறவங்க, அதாவது வாரந்தோறும் அல்லது தினமும் சந்திக்கிறல்ல, எப்பயாவது வருவார். வரும்போது அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவார், அதுவும் அந்த அம்மாவுடைய வற்புறுத்தல்னால. அப்போ அவன் நினைக்கிறா, நம்முடைய வீட்டில் அவர் தங்கட்டும், நம்ம அதுக்கு ஒரு வீடு என்ன பண்ணி கொடுப்போம், கட்டி கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. தனக்காக ஜெபிக்கிற ஊழியனை கவனித்து கொள்ள வேண்டும். அவங்க சுகமாக இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருந்துச்சுன்னா, சூனேம் என்கிற அந்த பட்டணத்தில் இருக்க அந்த கணம் பொருந்திய வசதி படைத்த அந்த ஸ்திரீக்கு இருந்தது. வசனம் சொல்கிறது, தம்முடைய ஊழியனுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறாராம். அல்லேலூயா. அதையும் மீறி உபத்திரவங்கள், கஷ்டங்கள் ஊழிய வாழ்க்கையில் வரதான் செய்யுது. ஆனால் தன்னுடைய ஊழியன் சுகமாக இருக்கும்படி விரும்புகிறார். எந்த ஒரு விசுவாச குடும்பம் தன்னுடைய போதகன் நலமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குடும்பம் உண்மையாகவே பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட
வாழ்வது ஒரு விசுவாச பிள்ளையினுடைய குடும்பத்திற்கு அது அழகு. அல்லேலூயா. ஒருவேளை நாளைக்கு நீங்கள் ஊழியக்காராகலாம், இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரலாம், அப்பயும் இதே தான். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒருவேளை நாளைக்கு ஒரு ஊழியத்துக்கு போனாலும், ஒருவேளை கர்த்தர் உங்களை அழைச்சி நீங்கள் ஊழியத்துக்கு போகணுன்னாலும் உங்களை பார்த்து யார் சொல்லணும்? அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, அவர் யாருன்னு சொல்லணும்? யாருன்னு சொல்லணும்? தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. உங்களை பார்த்து அந்த சாட்சி தான் அவனை வந்துட்டாரான்னு சொல்லிடக்கூடாது. தேவனுடைய மனுஷன் என்கிற, தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி வாங்கணும். விசுவாசியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யாராவது உங்கள் நண்பர் வீட்டுக்கு போனாலும் சரி, உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கேயோ நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணும்போது எங்கே நீங்கள் போனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிற கொஞ்சம் நேரத்தில் உங்களை பற்றி என்ன சொல்லணும்? ஐயோ இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உங்களை கண்களப்பா, உண்மையிலே கடவுளுக்கு பயந்த மனுஷன், உண்மையிலே கடவுளுக்கு பயந்த ஒரு சகோதரி, சாட்சி உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ கற்றுக்கணும். அச்சோ அப்படின்னு நமக்கு இந்த ஆக்டிங்லாம் சூப்பராக வரும். நம்ம ஆளுங்களுக்கு ஆக்டிங்லாம் சும்மா அப்படியே பேசும்போது அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாய் ஜாலம் அல்ல, வாழ்க்கையின் செயல்தான். அல்லேலூயா. யோபு சொல்கிறாரு, வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? வாயிலேயே சொல்லி நீதிமானாக இருக்க முடியுமா? ஒருவேளை மனுஷர்களுக்கு முன்னாடி வேணா நீதிமானாக இருந்துடலாம். நம்மளை கடவுள் பார்க்குறாருல்ல, கடவுள் பார்க்குறாரா இல்லையா? யாருக்கிட்ட வேணால் நம்மளை மறைச்சிடலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாருல்ல, நம்முடைய உள்ளந்திரியம், அதாவது சொல் பிறவாததற்கு முன்னாடி இருக்கிற எண்ணங்களை அறிகிறவர் அல்லவா? அவருக்கு நம்ம பயப்படணும்ல. அப்போது எங்கு போனாலும் சரி ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தல்ல, தேவனுக்கு முன்பதாக எப்போது நம்ம இருக்கிறோங்கிறத தேவன் பார்க்கிறார் என்பதை மறக்காமல் நம்முடைய சாட்சி வாழ்க்கை தான் வெளிப்படணும். அல்லேலூயா. ஒருவேளை அது எல்லா நேரங்களிலும் நமக்கு அது பலன் கொடுக்குற மாதிரி இருக்காது, ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். ஆனால் அபூர்வமாக கொடுக்குற அந்த ஒரு பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. தினம் தினம் கிடைக்கிற பலனை விட அபூர்வமாய் கிடைக்கிற பலன் மிக பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு மாம்பழத்தை பற்றி பார்த்து அது பேரை மறந்துட்டேன், நோட் பண்ண வச்சுட்டேன். 1 கிலோ 2.5 லட்சம் ரூபாவா? எத்தனை லட்சம்? 1 கிலோ 2.5 லட்சமா அந்த பழம். அதை அவ்வளோ பத்திரமாக, ரொம்ப அதிகமாகவும் காய்க்காது, ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து அதை என்ன பண்ணுறான்? ஏன்னா 1 கிலோ 2.5 லட்சம் ஆச்சு. அதனால் நீதியின் கனிகள்லாம் கொஞ்சம் ரேர் தான். நம்மளை எல்லாமே ஏற்றுக்குவாங்களாங்க. இப்போ நான் வாரம் கண்டித்து பேசுகிறேன், அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் எனக்கு அவசியம் இல்லை, கண்டிக்கிறேன், என்னை பற்றி நல்லாவா நினச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க வர்றவங்களாம். ஐயோ அவரு ஸ்ட்ரிக்ட்டுப்பா, அவர் இப்படித்தான்ப்பா அப்படித்தான்ப்பான்னு தோணும். ஆனால் எனக்கு அதை பற்றி எனக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா நீதியின் கனி ரொம்ப அபூர்வம்தான். பலன் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கிடைக்கும்போது பலன் சாதாரண பலன் அல்ல, அது அபரிதமான பலனாக இருக்கும். அல்லேலூயா. நீதியினால் வருகிற பலன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அரிசியில் கூட நிறைய வகை அரிசிலாம் இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நல்ல 5 அடிக்கு மேலே இருக்குது அது, நல்ல அந்த நெல் உடைய அந்த புல், அதுக்கு பேர் நான் ஞாபகம் வரல எனக்கு. அதெல்லாம் அபூர்வமானது. கருப்பு கவுனி அரிசிலாம் 1 கிலோ கிட்டத்தட்ட 250 ரூபா 300 ரூபா வருது. 1 கிலோ அரிசி என்னடா 250 ரூபா? ஆனால் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரிஜினல் நிறைய மிக்சிங் தான் வருது. ஒரிஜினல் விலை அதிகம்தான், ஆனால் அதனுடைய பலன் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கிரியை வேணால் சில நேரம் பலன் கொடுக்காமல் இருக்கலாம், அது எல்லாருக்கும் பிடிக்காம கூட இருக்கலாம். நம்ம நிறைய நீதியாக இருக்கும்போது பலன் நமக்கு சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்கள் நீதியின் பலன் வருகிற போது அது மிக பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சூசான் அரண்மனையில் ஆமான் சீக்கிரத்தில் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான், மந்திரி ஆயிட்டான். ஆனால் அங்கே கடவுளுக்கு பயந்த மொர்தெகாய் வாசலில் செக்யூரிட்டியாக இருக்கிறார், வாயில் காவலனாக இருக்கிறார். பலன் கிடைக்கல, ஆனால் அவருடைய நீதியில் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் நிலைச்சிருந்தார்.
அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய உபத்திரவங்கள் வந்தது. ஆனால் பலன் வரும்போது சமஸ்த ராஜாக்களுக்கு, சமஸ்த ராஜ்யங்களுக்கும், அதாவது 127 நாடுகளுக்கும் அவன் ஒரு பெரிய மந்திரி ஆயிட்டான். அல்லேலூயா. அதற்கு ராஜாவாக இருக்கிற அகாஸ்வேருவுக்கு மந்திரி ஆயிட்டான். அப்போ கவனிச்சு பாருங்கள், நீதியின் பலன் சில நேரம் குறைவாக கிடைக்கும். அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லாத ஒன்று திடீரென்று எதிர்பாராத விதமாய் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் பலன் கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. இப்போ அப்படி தான் இவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த எலிசா போனார். அவருக்கு வீடு கட்டி கொடுத்தா. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அங்கே போய் தங்குறான். அங்கே தங்கும்போது 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றால் அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவனுடைய பரிசுத்தம் எப்படின்னா, அந்த பெண்ணை நேராக கூட முகத்தை பார்த்து பேசல. யாரை பார்த்து கேட்குறான்? கேஎஸ்சி யாருன்னா இவருடைய வேலைக்காரன், உடன் ஊழியன். எலியா கிட்ட எப்படி எலிசா உடன் ஊழியனா இருந்தாரோ, வேலைக்காரனா இருந்தாரோ, அதே போல எலிசாவினிடத்துல வேலைக்காரனா உடன் ஊழியனா கேஎஸ்சி இருக்கிறான். அந்த பெண்ணுடைய முகத்தை கூட நேரம் பார்த்து, இவ்வளோ செஞ்சீங்களாங்க ஈன்னு பல்ல இழிச்சிட்டு நிற்காம, அவ்வளோ செஞ்சாலும் அந்த பெண்ணுடைய முகத்தை கூட பார்க்காம கேஎஸ்சி கூப்பிட்டு கேட்குறான். கேஎஸ்சி கிட்ட, ஏமா நீ இவ்வளோ நல்லபடியாக எங்களுக்கு பார்த்துக்கிறியே, என்னை வரும்போதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறியே, வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறியே, நான் உனக்கு ஏதாவது ராஜா கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொல்கிறா, ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் அவளுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசியை அவன் கேட்கும்போது அவன் சொல்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய புருஷன் பெரிய வயது உள்ளவன் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடுன்னா, அப்போ அந்த அம்மா போயிடுச்சு, கூப்பிடு, படிங்க அதை. அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். அபத்தம்னா சும்மா ஏதோ சொல்ல வேண்டாம், இதோ சொல்லணும்ன்றதுக்காக என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கவனிங்க, தன்னுடைய ஊழியக்காரன் நல்லா இருக்கணும், அவங்க சுகமா இருக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஊழியக்காரனுக்கு தோணுது, எனக்கு இதெல்லாம் செய்யுது இந்த குடும்பம், இந்த குடும்பத்தை நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அல்லேலூயா. இப்படி தான் உங்களுக்கு ஊழியக்காரன் இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமே காணும். அப்படிதான் இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வர்ற அத்தனை பேருக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு யாரோ ஒரு பேரை வச்சு அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு போய் சேருதா சேரலையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக இருக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேர்ந்துடும். ஏன்னா இப்போ இவங்க வந்து எனக்கு வேண்டாதவங்க, இவங்களுக்கு சரியாக ஜெபம் பண்ணக்கூடாது, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்க சபைக்கு நிறைய செய்கிறாங்க, அதனால் இவங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், அப்படிலாம் ஜெபம் பண்ணுறது கிடையாது. இங்கே நின்று சொல்கிறேன், ஆல்டர்லேருந்து சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் எப்படி ஜெபம் பண்ணுறனோ, இங்கே எனக்கு அடங்காதவங்களுக்கும் சரி, அடங்குறவங்களுக்கும் சரி, கொடுக்காதவங்களுக்கும் சரி, கொடுக்குறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜெபம் தான் நடக்குது. பர்சனலாக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஜெபிக்கிறேன்.
அப்போது ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜெபிக்கும்போது ஏன் அவங்க வீடுகளில் அந்த ஆசீர்வாதம் வந்து தங்கி பலிக்கலைன்னு சொன்னால், அது அவரவர்களுடைய சுபாவத்தை பொறுத்து, அவரவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து, அவரவர்கள் தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறதை பொறுத்து. நம்புறவங்களாம் ஒரு அலியலிவு சொல்லுங்க. அதுதான் உண்மை. சில நேரங்களில் தற்காலிகமான சில காலங்களில் நம்ம உண்மையாக இருந்தோம், தேவனுக்கு பயந்திருந்தோம், பரிசுத்தமாக இருந்தோம், கீழ்ப்படிந்திருந்தோம். சில காலங்களில் தள்ளி போகலாம். ஏனென்றால் தேவன் ஒரு சில காலகட்டங்களை வச்சிருப்பார். அப்படி தள்ளி போகுமே வழிய அந்த காலம் வரும்போது தேவன் கொடுக்குற பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் தேவன் அப்படியே காலங்காலமாக அப்படியே வச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. வருஷங்கள் நகரும்போது, உங்கள் விசுவாசம் வளரும்போது, உங்கள் பரிசுத்த வாழ்வு மாறும்போது, நீங்கள் வசனத்தின்படி வாழ நீங்கள் செய்யும்போது, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது, நிச்சயமாகவே தேவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் அல்ல தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழியத்தான் ஆரம்பிக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே அப்படித்தானே நடக்குது. உனக்கு ஒரு என்ன அந்த அம்மாவுக்கு எல்லாம் இருக்குது, ஒரே ஒரு குழந்தை மட்டும் இல்லை. வீட்டுக்காரர் ரொம்ப வயசாகிடுச்சு, குழந்தை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம். அப்படியா? கூப்பிட்டு சொல்கிறான், ஒரு பிராண உற்பவ காலத்திட்டம் அப்படின்னா 40 வாரங்கள் உனக்கு ஒரு குழந்தை இருக்கு போ அப்படின்னா. அந்த அம்மா, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? போ. சொன்ன மாதிரியே கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா ஊழியக்காரன் மன நிறைந்து ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். அல்லேலூயா. மனம் சமாதானம் இல்லாமல் ஒரு வீட்டில் கால் போய் வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமோ இல்லை. அல்லேலூயா. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. தேவனுடைய பிள்ளையே, ஊழியனுடைய மனதை காயப்படுத்தவோ துக்கப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ விசுவாசி ஏற்படவே கூடாது. சந்தோஷப்படுத்துவதற்காக. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ நல்ல விஷயம்னு சொல்கிறத விட எத்தனையோ சந்தோஷத்தை நாங்கள் விட்டுட்டு தான் எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த ஊழியத்தை விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனையோ மேன்மைகளை விட்டுட்டு, எத்தனையோ எங்கள் சுய இஷ்டமாக நாங்கள் வாழக்கூடியதெல்லாம் விட்டுட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ இதெல்லாம் யார் பார்க்கிறார்னா தேவன் பார்க்கிறார். அதனால தான் ஊழியக்காரனுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்ன மாதிரியே அவளுக்கு பிள்ளை பிறந்தது. அப்படி ஒரு நாள் பிறந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிங்க, 18ஆம் வசனம் படிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரன் இடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். பாருங்க, மதிய வரலையும் அந்த பையன் இருந்துட்டு மடியிலேயே அம்மா மடியில் என்ன பண்ணிட்டா? செத்து போயிட்டான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு போதும். அல்லேலூயா. இந்த அம்மா கிட்ட குழந்தை வந்து இறந்து போச்சு, மதிய நேரத்தில் இறந்துட்டான். ஆனால் வீட்டுக்கார்ட்ட சொல்லலை. உடனே ஆள் அனுப்பிச்சு சொல்கிறா, எனக்கு ஒரு கழுதை அனுப்பி. ஏன்னா இன்றைக்கி வண்டி கார் எல்லாம் இருக்குல்ல, அன்றைக்கி அப்படி கிடையாது. கழுதை குதிரை அப்படி தான். அன்றைக்கி உடனே ஒரு கழுதை அனுப்புங்க. உடனே நான் தேவனுடைய மனுஷனை பார்க்கணும். உடனே அழுது, ஏங்க இது மாதிரி குழந்தை இறந்து போச்சு. அப்போ அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பார்? அறிவு கட்டவளே, அவர் ஏதோ சொல்லிட்டு போனா அந்த ஆள், அதுக்காக வீடு கட்டி கொடுத்து இப்போ குழந்தை செத்து போச்சே
அப்படின்னு வரக்கூடாதுன்றது அவள் கவனமாக இருந்தா. அல்லேலூயா. நல்லதை மட்டும்தான் தன் கணவனிடத்தில் கொண்டு போனாள். வருகிற கஷ்டத்தை கணவனிடத்தில் கொண்டு போய் விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி அவன் நடந்துக்கவே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கணவனிடத்திற்கு விசுவாசமான வார்த்தைகளை தான் நீங்கள் கொண்டு போகணும். உங்கள் கணவனுடைய நம்பிக்கையை உருவாக்குறது தான் கொண்டு போகணும். எல்லா கண்ட குப்பையை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்காரன் உள்ளத்தில் கொட்டக்கூடாது. ஆண்கள் சீக்கிரமாக ஒரு விஷயத்தை பிடிச்சிக்க மாட்டாங்க, பிடிச்சினா ஒரே பிடியாக நிற்பாங்க. அல்லேலூயா. ஆண்கள் விசுவாசத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, சீக்கிரம் வரமாட்டாங்க. விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டால் சீக்கிரம் விட மாட்டாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அப்படி இப்படி போயிடுவாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்குவாங்க, உடனே மாற்றிடுவாங்க. அப்போ தான் சண்டை போட்டிருப்பாங்க. அங்கே பெட்டராக இருக்குன்னா டக்குன்னு தான் பண்ணிடுவாங்க. தப்பாக நினைக்காதீங்க, உடனே மாறிடுவாங்க. ஏன்னா அது இயற்கையில் அவங்க அப்படி தான் டக்குன்னு மாறிடுவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது, ரொம்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒன்று விடுறதுக்கும் யோசிப்பாங்க, ஒன்று முழுசாக எடுத்துக்கிறதுக்கும் யோசிப்பாங்க. அப்போது என் வீட்டுக்காரங்கிட்ட நான் அவரை பற்றி நல்லபடியாக சொல்லியிருக்கேன். நான் இப்போ தப்பாக சொன்னேன்னா அவர் என்ன நினைப்பார்? அப்படி விசுவாசம் போயிடாதான்னு சொல்லி கழுதியை வர வச்சு உடனடியாக வேகமாக போகிறா. சொல்கிறா, வழியில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நேராக அங்கே தான் நிறுத்தணும், அங்கே தான் நிறுத்தணும். நேராக போய் அங்கே போய் நிறுத்தினா வரும்போதே பார்க்குறாரு, தூரத்தில் எலிசா பார்க்குறாரு, இன்றைக்கி என்ன வரா அப்படின்னு பார்க்குறாரா. அதே போல் கேஎஸ்எம்பிதுனா இது முக்கியமான நாள் இல்லையே, எதுக்கு வரா? கர்த்தர் எதையோ ஒன்றை என்ன பண்ணியிருக்கிறாரு, மறைச்சிட்டாரு. அல்லேலூயா. கேஎஸ்சி என்ன பண்றாரு, படிங்க பார்க்கலாம். 26 படிங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டோடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவரிடத்தில் கேள் என்றான். ஆமா, அசிஸ்டன்ட் பாஸ்டரோட சொல்லல, சுகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். அந்த மரணம் நேருகிற இவ்வளவு நேரம் வரலையும் கர்த்தர் எலிசாவுக்கு என்ன பண்ணல, சொல்லவே இல்லை, அந்த ஃபீலை கூட கொடுக்கல. சில நேரம் சில குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைகளை முன்னாடியே சொல்லுவார், சொப்பனம் மூலமாக கர்த்தர் பேசுவார், அதில் திருச்சபையில் தீர்க்க தரிசனமாக கூட அந்த வார்த்தைகள் போயிடும். ஆனால் சில நேரம் அது குறித்த இதுவே காரணம் தேவனே அதை மறைச்சிருப்பார், தேவனே ஸ்டாப் பண்ணிவிடுவார். அது எதுக்குன்னு தெரியாது. அது அவரை போய் என்ன பண்ண முடியும், கேள்வி கேட்க முடியாது. ஏன் ஆண்டவர் எனக்கு சொல்லலை, என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஒரு பட்டணம் சோதோம் கொமரா எரிந்து போகிறது என்கிறதை முன்னதாகவே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார், சொன்னார். யோனாவுக்கு ஒரு பட்டணம் அழிக்க போகிறன்றது முன்னாடியே போய் என்ன பண்ணார், சொல்லிட்டார். ஆனால் இங்கே சொல்லலை. சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுவதில்லை, ஆனாலும் அங்கே தேவன் மகிமைப்படத்தான் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது என்ன செய்தார் தெரியுமா, படிங்க பார்க்கலாம். 29 படிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆமா, ஒன்றும் இல்லை. ஆகையால் கவனிங்க, உடனே எலிசா என்ன பண்ண, நீ என்னுடைய தடியை எடுத்துட்டு போப்பா, எடுத்துட்டு போய் பிள்ளையின் முகத்தில் என்ன பண்ணு, வை அப்படின்றார். இவர் நேராக போறாரு, போய் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. மறுபடியும் எலிசா போகிறாரு. எலிசா போய் கண்ணோடு கண், வாயோடு வாய், கரங்களோடு கரங்களை வைத்து அந்த மகனுக்காக ஜெபிக்கிறார். அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினான். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கேயாசி எலிசாவை பின்பற்றி வருகிறவன், எலிசாவினோடு கூட இருக்கிறவன், எலிசாவினோடு கூட ஊழியத்தை செய்கிறவன். ஆமாம், அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ரெடியாகிறார். இங்கே வருகிறவங்க, இங்கே நான் ஜெபிக்கும் போது சில அற்புதங்களை பார்க்கலாம், சில வியாதிகள் சுகமடைகிறத பார்க்கலாம். சில பேருக்கு என்ன வெளியே பெருமைக்கெல்லாம் சொல்ல, சில திருச்சபைகளில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அற்புதம் நடப்பது என்பதே பெரிய காரியமாக இருக்கும். ஒரு பிசாசு ஓடுறதுன்னு பெரிய காரியமாக இருக்கும். இங்கே
பிசாசு பிடிச்சவங்க வந்தால் கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். அசுத்தாவில் போகுது. ஏன்னா அங்கே தெருமுனைக்கு வரும்போது என்ன பண்ணுது, அசுத்தாவிகள் ஓடி போகிறது. உள்ளே வரும்போது நிறைய அலக்கழிக்கிறது கேள்விப்படுறோம். நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட உள்ளே வர்றதுக்கே என்ன பண்ணல, அசுத்தாவி பிடித்து உள்ளே வர்றதுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னா தேவன் இங்கே கிரியை செய்கிறத பார்க்குற மக்களுக்குன்னா அது ஒரு விஷயமாக தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஊழியத்தின் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதை குறித்த மேன்மை புரியும். அது எவ்விதமாய் இவைகள் நடக்கிறது, எவ்விதமாய் அற்புதங்கள் நடக்கிறது, எவ்விதமாய் வியாதிகள் சுகமாகிறது என்பது தெரியும். அதே போல் கேயாசி எலிசாவோடு கூட நடக்கிறான், எலிசாவோடு உறங்குகிறான், எலிசாவோடு கூட பிரயாணம் பண்ணுகிறான். எல்லாரும் 2 பேரும் ஒன்றாக சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்படி என்றால் கேயாசிக்கு எவ்விதமாய் கர்த்தர் எலிசாவை பயன்படுத்துகிறார், எதனால் பயன்படுத்துகிறார் என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்கக்கூடும். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த ஊழியங்களில் ஈடுபடுற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியனுடைய ஜப வாழ்வையும் பரிசுத்த வாழ்வை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் கவனிக்கும்போது அவருடைய செயல்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அதை பின்பற்ற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா பிற்காலத்தில் நீங்களும் அற்புதங்களை செய்கிறவங்களா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, வியாதிகளை சுகமாக்குறவங்களா நீங்கள் மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆமாம். எனக்கு அன்பானவர்களே, பின்தொடர்தல் மிக மிக அவசியம். இந்த கேசி பின்தொடர்கிறான். இது மட்டுமா, வேறு எங்கே வாசிக்கலாம்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த சம்பவத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். 5ஆம் அதிகாரம் வாங்க படிங்க. 6ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ஆமா, இங்கே நாகமான் என்கிற ஒரு படை தளபதி, சீரிய தேசத்தினுடைய இராணுவ படை தளபதி தான் நாகமான். அவருக்கு எல்லா ஆட்கள் இருந்தும் வசதிகள் இருந்தும் அவர் சரீரத்தில் குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகம் அதிகமாகுது. அதனால் சிரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புகிறாரு. நீங்கள் இவர் என்ன பண்ணுங்கள், சுகமாக்கி அனுப்புங்க. ஏன்னா நாகமான் வீட்டில் வேலை செய்கிற பெண்மணி, யூத பெண்மணி, அவள் தான் சொல்லி அனுப்புகிறா. எங்கள் ஊரில் ஒரு எலிசான்னு ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் இதெல்லாம் சாதாரண விஷயம், சுகமாக்கிடுவார். அல்லேலூயா. ஆமாம், சுவிசேஷம் எப்படி போகுது பாருங்கள். உங்கள் மூலமாக தேவனுடைய சுவிசேஷம் கடந்து போகணும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடங்களில் உறவின் மத்தியில் இயேசுவை பற்றி சொல்வதற்கோ, இயேசு செய்த அற்புதங்களை சொல்வதற்கோ கூச்சப்படவோ வெட்கப்படவோ கூடாது. சபையில் இருக்கிறவங்க சில பேர் சொல்லி, வேலை செய்கிற இடத்துல சொல்லி வந்து சுகமாகி ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், சிஸ்டர் பரிமளா அவங்க ஜோதிமணி சிஸ்டர் அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்தவங்க, அவங்க அப்படி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. சுமதி சிஸ்டர் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அது கூட இன்னொருத்தவங்க சிலர் இங்கே இந்திரா, அவங்க அப்படி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. வேலை செய்கிற இடங்களில் அவங்க சொன்ன சுவிசேஷங்கள் தான் அவங்களை கிறிஸ்துவண்டைக்கு நடத்தி கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமாம், அப்படியாகத்தான் ஒவ்வொருவரும் சபையில் நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் நேரம் தேடி வந்திருக்கலாம். அதிகப்படியாக ஷேர், தாங்கள் பெற்ற விடுதலை, தாங்கள் பெற்ற சுகத்தை சொல்லும்போது அங்கே சுவிசேஷம் வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தேவன் அங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தம் தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்கிறது. சிஸ்டர் குமுதா அப்படி தானே வந்தீங்க நீங்கள்? ஜோதிமணி சிஸ்டர் அவங்க சொல்லி தான், அவங்க இருக்கிறது புழலுக்கு உள்ளே இருக்காங்க. அவங்க எங்கே ஏன் அவ்வளோ தூரம் இங்கே வராங்க? அவர்கள் தன்னுடைய நண்பர் ஃப்ரெண்டு சொன்னாங்க, வந்து பார்த்தாங்க, கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அங்கே நிறைய சபைகள் இருக்கத்தான் செய்கிறது, கர்த்தர் இங்கே என்னோட பேசுகிறார், நான் இங்கே தான் வருவேன்னு வந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷம் மிக மிக அவசியமானது. அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்போது அங்கே சொல்லும்போது அதை கேட்டு அந்த நாகமான் போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த ராஜா திரும்பி இஸ்ரவேல் ராஜாட்ட கொடுத்து சுகமாக்கி அனுப்பினா அவர் சட்டை கிழிச்சிக்கிறார். நான் குஷ்டரோகி சுகமாக்குற டாக்டரா நான்? இவன் மறுபடியும் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு, யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், சமயம் பார்க்குறான் அப்படின்றான். உடனே அங்கே இருக்கிற ஆள் இல்லை எலிசா ஒருத்தருக்கு அவர்கிட்ட அனுப்பலாம். அல்லேலூயா. எலிசாவினிடத்தில் அனுப்பும்போது அங்கே எலிசா என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. 9 வாசிங்க. அப்படியே நாகமான் தன்
குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. அவரே போய் சொன்னாரா? ஆள் அனுப்பி சொன்னாரா? ஆள் அனுப்பி. அந்த ஆள் யாரு? கேயாசி. ஆள் அனுப்பி போய் சொல்லியா, போயிட்டு சுகமாவன்னு சொல்லு, போய் யோர்தானில் 7 தரம் முங்க சொல்லு. அல்லேலூயா. 7 தரம் அவன் ரொம்ப கோபமாயிடுச்சு. எங்கள் ஊர்லன்னா தண்ணியா இல்லை, எங்கள் ஊரில் போனால் சுகம் கிடைக்காதா, எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம்ல. குளிக்க தண்ணியாக இல்லை, அதை தான் சொன்னான் அவன். எங்கள் ஊரில் பர்பாருங்கிற ஒரு நதி இருக்குது, அப்புறம் இன்னொரு நதியெலாம் இருக்குது. அவ்வளோ நதியெலாம் இருக்கும்போது இங்கே வந்து குளிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டார். உடனே கூட இருந்த ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், தகப்பனே, அவர் வேறு ஏதாவது பெருசாக சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சுருப்பீங்களே. அவர் யோர்தானில் ஒரு 7 தரம் முங்க தானே சொன்னார், சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. சில நேரம் தானும் உருப்படாது, அடுத்தவனையும் உருப்பட விடாது. ஆமாம், அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. அதெல்லாம் சொன்ன பெரிய பெரிய கதைலாம் இருக்குது. அவங்களும் உருப்படுறதில்லை, அடுத்தவங்களையும் உருப்பட விடுறதில்லை. அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது எல்லா இடம், எல்லா திருச்சபைகளும் இப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க. இங்கேயும் அது மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்படி தான் இங்கே நடந்துச்சு பாருங்கள். உடனே சரி அந்த வேலை சரி ட்ரை பண்ணுவான்னு சொல்லி யோர்தானில் போயிட்டு ஒவ்வொரு முறையும் முங்கி எழுந்திருக்கும் பார்த்து கொண்டே இருந்திருப்பான். ஒரு பக்கம் கோபம் இருந்திருக்கும், ஒரு பக்கம் முடிஞ்சோன்னு பார்த்துக்கிறேன்டா. கூட இருக்கிற வேலைக்காரனுக்கு பயமாக தான் இருந்திருக்கும். ஐயோ, 7 தரம் முங்கி எந்திரிக்கும் போது சுகமாகலன்னா இவங்ககிட்ட நிற்க முடியாதே, இந்த ஆள் அடித்தாலும் அடிப்பான், கொண்டு போட்டாலும் கொண்டு போட்டுரும். அப்படி தானே ஒவ்வொரு முறை முங்கும் போதும் பயம் இருந்திருக்கும், கலக்கம் இருந்திருக்கும். அல்லேலூயா. எதிர்பார்ப்பும் இருந்திருக்கும். 7வது முறை எழுந்திருக்கும் போது அவன் பூரண சுகமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. நேராக போகிறான், போயிட்டு எலிசா கிட்ட போய் காணிக்க கொடுப்பான். வாங்கி உன் காணிக்கைகளை நீயே வச்சுக்கப்பா, நீ கிளம்பு. அல்லேலூயா. சில நேரம் காணிக்கைகளை சிலர் கொடுக்க நான் கையில் கூட வாங்க மாட்டேன், அங்கேயே போட்டு போன்னு சொல்லிடுவேன். அங்கே போட்டு போங்க, அங்கே வச்சுட்டு போங்க. சிலர் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், இல்லை சுகமாகட்டும் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். வாயை பொழுந்துட்டு போகிறாலும் கிடையாது. இல்லை எங்கேயாவது கிடைக்குமா, இவங்க வீட்டில் கிடைக்குமா, அந்த வீட்டுக்கு கிடைக்குமான்னு வாயை பொழுந்துட்டு ஓடுறவனும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனுக்கு என்ன செலுத்தணுமோ அதை செலுத்தணும், அது உங்களுடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவர் சொல்கிறார், நான் வாங்குறது இல்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாருன்னு சொன்னால் தடுதல் பண்ணிட்டான். உடனே நாகமான், படிங்க பார்க்கலாம் 17ஆம் வசனம். அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். ஆமா, என்ன கேட்குறாரு? உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்துல மண் 2 பொதி மண் எனக்கு கொடுங்க. அவனுக்கு ஏதோ மனசில் பண்ணுது. அவன் என்ன நினைக்கிறான், அந்த இடத்த புனிதமான மண்ணாக நினைக்கிறான். அல்லேலூயா. எப்படி நினைக்கிறான்? புனிதமான மண்ணாக நினைக்கிறான். ரோட்டில் போகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்த உடனே சிலுவை போட்டு போவாங்க, நின்று ஒரு நிமிஷம் நின்று ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவாங்க. இந்து கடவுள் அறியாதவங்க. ஏன்னா இந்த இடத்தை, ஸ்தலத்தை அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா புனிதமாக நினைக்கிறாங்க. சிலர் இங்கே வந்து போய் சொல்கிறவங்க இருக்கிறாங்க, இங்கே நின்று போய் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. புனிதமாக நினைக்கிறான். போயிட்டு சொல்லிட்டு போயிட்டான். இடையில நான் ஒரு விக்கிரகத்து கோயில் போக வேண்டியிருக்கு, ஏன்னா என் ஊர் எல்லையில் அது இருக்குது, அது எங்கள் முறை, கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே போன்னு சொல்லிட்டார். அப்போது இங்கே இருந்த வேலைக்காரனாகிய கேயாசி 20ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறது. கவனிங்க, இப்போ நாகமான் போயிட்டாரு. போகும்போது அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது, பொண்ணு வெள்ளி இருக்குது, துணி நிறையா இருக்குது. அப்போது கேஆசி மைண்டில் செட் பண்ணிட்டான், என்னையா பிழைக்க தெரியாத மனுஷன், போய் ஏதாவது வாங்கி ஆகணும், கொடுக்குறது ஏதாவது வாங்கி ஆகணும். ஓடுறான்,
வேகமாக ஓடுறான். அவர் பார்க்கும்போது நாகமானுக்கு ஒரே சந்தோஷம். என்னப்பா ஏதாவது சுக செய்தியா, நல்லபடியா? இல்லை, இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்குற துணியும் ஒரு தாளந்து வெள்ளி வாங்கினார் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது ஆச்சரியம். போய் வாங்கிட்டான், போகிறான் அப்படின்னு சொன்னால் சரி, என்ன பண்ணுற, அப்பா 1 தாளந்து இல்லை 2 தாளந்து வெள்ளியாக வாங்கிட்டு எடுத்துன்னு வந்து நைஸாக வீட்டுள்ள கொண்டு வந்து வச்சுட்டார். யார்? கேயாசி கொண்டு வந்து வச்சுட்டார். அப்போ எலிசா கேட்குறாரு, படிங்க பார்க்கலாம், 26 படிக்கலாம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர 25 படிக்கலாம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றான். பொய் வேற சொல்லிட்டான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை. பாருங்க, போயிட்டு வாங்கிட்டான். ஆனால் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்கிறான், நான் வாங்கலைன்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொன்னார்? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரை என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் குஷ்டரோகியாக மாறிட்டான். கவனிங்க, நல்லா இருந்த ஊழியக்காரன் எலிசா வந்து அவர் என்ன பண்ணுறாரு? ட்ரெயின் பண்ணுறாரு, அவர் உருவாக்க நினைக்கிறாரு. ஆனால் கேயாசி என்ன பண்ணிட்டான்னா, பண ஆசையில் போய் அங்கே போய் நின்றுட்டான். அதனுடைய விளைவு என்னன்னா, அவனுக்கு அந்த பணம் அந்த வெள்ளியும் பொண்ணும் அவனை திருப்தியாக்க முடியல. அவனுக்கு கிடைத்தது குஷ்டரோகம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கேயாசி எலிசாவை பின்பற்றி கடைசி வரலையும் சாகிற வரலையும் இருந்திருப்பான்னா, அடுத்த வல்லமையான தீர்க்கதரிசி யார் தான்? கேயாசி தான். கேயாசிக்குன்னு ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து பின்பற்றி வரும்போது, ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்போது, ஊழியனுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து கவனித்து நடக்கும்போது, அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நடக்கும்போது, அடுத்த மேன்மையான நபர் நீங்கள் தான். அடுத்த வல்லமையான தீர்க்கதரிசி நீங்கள் தான். அடுத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நீங்கள் தான். கர்த்தர் உங்களை அப்படியாகவே வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி கேயாசி குடும்பம் அவனும் பண்ணது அவன் குடும்பம் என்னையா பண்ணிச்சு? இல்லை, பண்ணது கேயாசி, ஆனால் அவன் குடும்பத்தையும் பிடிச்சிருச்சு. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து நடப்போம். பின்தொடர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்ல. அல்லேலூயா. ஆமாம், என் தலைமுறையில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு கேத்தலிக் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எங்கள் அப்பா ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். என்னை தொட்டுட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு ஊழியக்காரன், எங்கள் தலைமுறையில் முதல் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய தலைமுறையை தொடர்ந்து அந்த ஊழியனுடைய சந்ததியாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது பாக்கியம் தானே. அல்லேலூயா. யாருக்கு தெரியும், உங்கள் தலைமுறையில் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கலாம். யாருக்கு தெரியும், இந்திய தேசத்தை அசைக்கிற மனிதர்களாக மாறலாம், பட்டணங்களை கிராமங்களை அசைக்கிறவங்களாக மாறலாம். யாருக்கு தெரியும், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், திடீரென்று சம்பவிக்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ வருடங்கள் தன் வாலிப நாட்கள் வரையிலையும் தொத்துவாயாக இருந்த ஒரு பெண்ணிகின் உலகத்தை அசைக்கிற ஒரு தேவ மனுஷனாய் மாறிட்டார் இல்லையா, திடீரென்று. அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது குறுக்கிடுவார் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய செயல் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக காத்திருங்கள். அதற்காக உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கட்டும்.